ஹாய் குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நீங்கள் எப்படி வேகமாக என்ட்ரி கொடுக்குறீங்க, எங்களால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியல அப்படின்றீங்க. சரி, நீங்கள் எடுத்த உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இட்ஸ் கம்ஸ் டு யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணணும், முதல் வேலை அப்படின்னா காலையில் ஒரு 8:30க்கெலாம் நமக்கு ஸ்டாக் கிடச்சிடுதில்ல. அப்போ அந்த 8:30க்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்குகள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸை ஆட் பண்ணிடணும். இது முதல் வேலை. இந்த வேலை நமக்கு பிஃபோர் மார்க்கெட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் கூலாக பண்ணிக்கலாம். இன் ஹோட்டல் அண்ட் மசஹண்டா பிசிபிஎல் அதானி என்டர்பிரைசஸ் எல்லாமே என்எஸ்சியில் இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் 10 பங்குகளையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா எல்லாமே பை அபவ் தான். ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த எல்லா பங்குகளும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ரீனில் இருக்கோ அந்த பங்கை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கீழே ஷார்ட் பை பர்சன்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோன்னா காலைல ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் மேலே இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற லெவலில் கீழே இருக்குது அப்படின்னா அந்த பங்கை இமீடியட்டாக நம்ம பை பண்ணிடலாம். அதாவது பை அபோவ் போட்டு வச்சிடலாம். ஸோ அது பை ஆகிடும். இதுக்கு வில் ஹாவ் 3 மினிட்ஸ் 2-3 மினிட்ஸ் போதும். ஓகே, அதுக்கப்புறம் மொமெண்டம் ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் இது என்ட்ரி ஆன உடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணலான்னா இமீடியட்டாக ஆர்டர்ஸில் போயிட்டு கம்ப்ளீட்டடில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் கேட்கும். அப்படியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ட்ரேட்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் கேட்கும். நீங்கள் போயிட்டு F2லாம் போட்டு ஒவ்வொன்றா போடுது. ஸ்கொயர் ஆஃப் கடகடன்னு ஸ்கொயர் ஆஃப் கொடுத்து ப்ரைஸை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. அப்புறமா நீங்கள் மறுபடியும் ஸ்கொயர் ஆஃப் கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. அப்படி போடும்போது உங்களுடைய குவான்டிட்டிஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எப்படி நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அசோக் லேண்டில் இம்மீடியட் பையிங் போகலாம். டைம் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. பிகாஸ் ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையிங் போயிட்டு எஸ்எல்எம்மில் ஹை என்ன 163.55. ஸோ 163.65 அந்த ரேஞ்சில் பை போட்டு வைக்கிறோம். ஓகே, இட் இஸ் இன் பெண்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா 139.90க்கு மேலே பை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதோட ஓப்பன் ஹை சேமாக இருக்குது. ஸோ இமீடியட் பையிங் வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல்எம்மில் போயிட்டு நம்ம பை கொடுத்துருக்கிற லெவல் 133.90. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இப்போ 133.85 இருக்குது. பட் நான் ஹைக்கு மேலே தான் பை பண்ணலான் இருக்கேன். 134.70 போகிறது இட்ஸ் அ குட் ஃபைன். ஓகே, 134.70. ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டாக்கு எஸ்ஆர்எஃப் மேட் அ குட் ஹை. 2675க்கு மேலே பை. இப்போ அதோட ரேட் 2677. 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை 2686. இப்போ 2680 இருக்குது. நான் கொடுத்துருக்கிற பை 75 தாண்டி மேலே ஏறிட்டுருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் எனக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த பங்கு பை போடுறேன். செகண்ட் கேண்டலில் 2675 கட் பண்ணிச்சுலாம். ஓகே, ரைட். மூணாவது ஸ்டாக்கு ஃபெடரல் பேங்க். பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற லெவல் 119.10. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 120.70 இருக்குது. ஸோ செகண்ட் லெவல் 119.70, தேர்ட் லெவல் 120.90. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் லெவல் 120.90 பை பண்ணிக்கிறேன். ஓகே, வந்தால் பையிங் ஆகும். அடுத்த ஸ்டாக்கு பிஇஎல் உடைய சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட் சார்ட் பாருங்கள், பார்க்காம பிளைண்ட் ட்ரேடிங் வேண்டாம். ஸோ சார்ட் 323.75 இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற லெவல்
320.85, 322.5. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் 322.5 உடைத்து ஏறுச்சுன்னா பை பண்ணலாம், அல்லது 325.70க்கு மேலே பை பண்ணலாம். 325.70 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் தேர்ட் லெவல். ஹையையும் உடைத்து ஏறும், அதே சமயம் நமக்கு என்ட்ரியும் கரெக்டாக இருக்கும். கனரா பேங்க் 245க்கு மேலே பை, இப்போ 244.70 இருக்கு, 244.50. அடுத்த ஸ்டாக்கு இந்தியன் ஹோட்டல். இந்தியன் ஹோட்டல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை சேம். அப்போ இதில் 195 பாயிண்ட் அந்த ஹையை உடைத்தா மட்டும்தான் பை. ஸோ பை அபவ் போட்டு வைக்கிறேன். எந்த லெவலுக்கு மேலேனா 296க்கு மேலே. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 295, பட் ஹை ஓப்பன் ஹையாக சேமாக இருக்கும்போது பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் பை பண்ணும். அடுத்து மசாகண்டர் 404.50க்கு மேலே பை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து 403.55. ஸோ நம்ம வந்து இதோட பை லெவல் போட்டு வைக்கலாம். என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபோ 404.50. ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டாக்கு பிசிபிஎல். பிசிபிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற பை லெவல் 141.5, இப்போ இருக்கிறது 142. ஸோ செகண்ட் லெவல் என்னென்னா 142.20. ஸோ இப்போ நம்ம 142.20க்கு மேலே பை பண்ணுறோம். ஓகே. அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ். நான் இந்த ஸ்டாக்கில் வந்து 3240க்கு மேலே பை கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு ஹையை கொடுத்துட்டு கீழே இறங்குது. ஸோ இப்போ நம்ம 3248, 3256 உடைத்து ஏறுச்சுன்னா நம்ம பையிங் போகலாம். செகண்ட் லெவல் வந்து 3256. ஸோ சிம்பிள். 9:15லேருந்து 9:20க்குள்ளே வி பிளேஸ்டு ஆர்டர். இப்போ எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ வில் கெட் நோட்டிஃபிகேஷன். அதுக்கேற்ற மாதிரி நாம் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மொமெண்டம் ஸ்டாக்ஸ் உள்ள வருவோம். மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் கூட எனாஃப் தான். எல்லாத்தையும் அட் அ டைமில் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம இதில் வந்து 9:50க்குள்ளே என்ட்ரி, 9:18 to 9:20க்குள்ளே நம்ம என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ 9:20க்குள்ளே நம்ம மொமெண்டம் கால்ஸில் ஒர்க் பண்ணலாம். மொமெண்டம் கால்ஸ் நமக்கு வந்து இத்தனை ஸ்டாக்ஸ், ஒரு ஆக்சுவலி வி காட் மோர் ஸ்டாக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட், Eicher Motors, பாரதி ஏர்டெல், பாரதி ஏர்டெல் வந்து 736க்கு மேலே பை. ஓகே. அடுத்த ஸ்டாக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எம்என்டம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பஜாஜ் ஆட்டோ, எஸ் 4082க்கு மேலே பை. ஸோ 4085. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுறேன். ஓகே. அதுக்குள்ளே நான் கால்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். கோட்டாக் மகேந்திரா பேங்க், not in a move buy. Devil's Laboratories, yes but not confirm. risk தான். 3620க்கு மேலே பை. ஓகே. அடுத்தது வந்து ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஆக்சிஸ் பேங்க் not in a buy move and ICICI Bank also not in a buy move. ICICIல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 278க்கு மேலே.
சாரி 878க்கு மேலே. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாக்ஸ் என்ட்ரி லெவல். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ தான் டைம் எடுக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒர்க்ஸ் லாட். ரொம்ப சிம்பிள். ஓகே, இது ஃபஸ்ட்டு டைம்ங்கும் போது நமக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, பட் எல்லா டைமுமே வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்காது. இட்ஸ் ஸோ சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துடும். ஓகே, ஸோ எது எக்ஸிக்யூட் ஆகுதோ இம்மீடியட்டாக நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அசோக் லீலாண்ட் பாட் ஆகிடுச்சு. அட் வாட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அசோக் லீலாண்ட் பாட் அட் 163.65. ஓகே, ஸோ நவ் வில் பிளேஸ் ஆர்டர். செல் போனீங்கன்னா இங்கேயும் நீங்கள் செல் போய்க்கலாம், தனியாக ஆர்டர் போட தேவையில்லை. அசோக் லீலாண்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட் 163 மேலே பை 164.3. ஓகே, இட்ஸ் அ டார்கெட். செல்லிங் போட்டுக்கலாம். ஃபெடரல் பேங்க் பை ஆர்டர் போட்டிருக்கோம், பை ஆகிடுச்சு 120.95ல். ஸோ இப்போ இதுக்கு செல் போடுறதுக்கான டார்கெட் வந்து 120.95 அப்படின்னா இன்ட்டு 120.95 இன்ட்டு 0.5. ஓகே, 60 பைசா வைக்கலாம். 120.95 ப்ளஸ் 60 பைசானா 121.55. நான் 121.50 வைக்கிறேன். ஓகே, அதானி என்டர்பிரைசஸ் 3256ல் நம்ம பை பண்ணிட்டோம். அண்ட் டார்கெட் ஷுட் பி 3256ல் பை பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து 3270. ஓகே, அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல் பை ஆகிடுச்சு. பை ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பாருங்க. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி 3240. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஃபிகர்னா லீவ் இட். அடுத்தது வந்து எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி காட் இன் ஹோட்டலில் பை ஆயிருக்கா. பிசிபிஎல் செல் போடுறோம். பிசிபிஎல் நம்ம என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142.20. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் வந்து 142.20 இன்ட்டு ஸோ 142.90 இஸ் அ டார்கெட். ஓகே, அடுத்தது இன் ஹோட்டல் செல். இன் ஹோட்டலுடைய என்ட்ரி லெவல் வந்து 296ல் கொடுத்துருக்கோம். அண்ட் we want to buy above 296 into so 297.40. 297.40. ஓகே, ஸோ நம்ம பை ஆன அதுக்கு 1 2 3 4 5 ஸ்டாக் பை ஆயிருக்கு. 1 2 3 4 5 ஸ்டாக்குக்கு டார்கெட் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸ்டாப் லாஸ் அடுத்தது இதே இடத்துல போய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னா எஸ்எல்எம் கிளிக் பண்ணுங்கள். அசோக் லீலாண்ட் வந்து என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் 163.65. ஸோ அதுக்கு முன்னாடி 163.65 அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஷுட் பி 161. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். எஸ்எல்எம் போட்டு 161 அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் பி இன் பெண்டிங். ஸோ இந்த இடத்துல பெண்டிங்கில் போயிட்டு அசோக் லீலாண்டுக்கு டார்கெட் ஒன்று போட்டிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டிருக்கீங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இது வந்து மார்னிங் ப்ரெஷர் இல்லாமல் கூலாக பண்ணலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. இது நல்லா ஒர்க் ஆகும். இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி காலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன். தேங்க்யூ.
ஹாய். ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல மார்க்கெட் போயிட்டுருக்கு. நான் சிம்பிளி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மட்டும் கொடுத்தேன். அதானி என்டர்பிரைசஸ் பை பண்ணோம், டார்கெட் ரீச்டு. அசோக் லேலண்ட் டார்கெட் ரீச்டு, பிஎல் டார்கெட் ரீச்டு, ஃபெடரல் பேங்க் டார்கெட் ரீச்டு, இந்தியன் ஹோட்டல் டார்கெட் ரீச்டு, பிசிபிஎல் வெயிட் பண்ணுறோம், எஸ்ஆர்எஃப் வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நான் அந்த மொமெண்டம் மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் பாசிபிள், நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக என்னுடைய ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் என்கிட்ட இருந்த 3000 ரூபா வச்சு நான் ட்ரேட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் வந்து ஒரு 50,000 1 lakh வச்சு பண்ணும்போது குவான்டிட்டியை மட்டும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இட்ஸ் கோயிங். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து சும்மா டெமோ டு ஷோ. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் லாபகரமாக கொண்டு போகலாம். கன்சிஸ்டண்ட்டான நல்ல நீட்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு டெய்லி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ எஸ்ஆர்எஃப் பை ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த எஸ்ஆர்எஃப்க்கும் பிசிபிஎல்க்கும் டார்கெட் போட்டிருக்கேன். மசாகன் டெக், கனரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் இட் இஸ் இன் அ பெண்டிங். ஓகே, அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு நெட்டாக எண்டில் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.